ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். மசால் பூரி ரெசிபி. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆயில் ஊற்றி நான் ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில். ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில்ல மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை 1 இதெல்லாம் ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் கார்லிக், ஆனியன் போட்டுக்கலாம். கிரீன் சில்லி ஃப்ரை ஆகட்டும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டுட்டு நம்ம இந்த டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். ராஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்ல கொட்டிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். கூழ ஆனதை நம்ம மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். கூழ் ஆகட்டும். இது கூழாந்து மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா எல்லாம் ஃப்ரை பண்ண அதே கண்டெய்னர்ல கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போடுறேன். 1 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் போடுறேன். கொரியாண்டர் பவுடர் போட்டிருக்கேன். மசாலாஸ் நம்ம ஃப்ரை பண்ணி மிக்சியில கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள்ல நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கின்னு இதே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாட்டே பண்ணி எடுக்கலாம். இந்த மசாலாஸ் தான் மசாலா பூரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மசாலால மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். மிக்சி ஜார்ல நான் மசாலா கிரைண்ட் பண்ணதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஊத்திருக்கோம். இப்போ இது பாயில் ஆகட்டும். நம்ம பட்டாணி, கிரீன் பீஸ் ஓவர் நைட் ஊற வச்சோம். ஊற வச்சு நான் குக்கர்ல போட்டு பொட்டேட்டோவும் அதுவும் ஒன்னா சேர்ந்து குக்கர்ல பாயில் பண்ண நல்லா பாயில் ஆனது ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ, கிரீன் பீஸ் நம்ம இந்த பாயில் ஆகிற மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ, கிரீன் பீஸ் எல்லாம் இந்த மசாலால போட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு, காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். தேவைப்பட்டா உப்பு, காரம் நம்ம போட்டுக்கணும். கன்சிஸ்டன்சி பாருங்க, இப்படி இருக்கலாம். நம்ம பொட்டேட்டோ, கிரீன் பீஸ் போட்ட பிறகு தான் இந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ நல்லா பாயில் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாயில் ஆகட்டும். நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி, பொட்டேட்டோ மசாலாஸ் ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணது எல்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் பூரி எடுத்து வச்சுருக்கேன். பூரி வந்து ரெடிமேட் பூரி தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேர்த்து மசாலா பூரி. இந்த மசாலா பூரிக்கு நம்ம பூரியை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பூரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மசாலா ஊற்றிக்கலாம். எல்லாம்
கேரட்ஸ் போட்டுக்கலாம். கேரட் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ், ரா ஆனியன்ஸ், ஃபைனாக சாப் பண்ண டொமேட்டோ, சேவ் போட்டுக்கலாம். சேவ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசால் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த மழை வெயில்னு கிளைமேட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த கிளைமேட்டில் நீங்கள் சுட சுட இந்த மாதிரி மசால் பூரி செய்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குட்டீஸ் இருந்தால் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.